ஹலோ ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் பிரகாஷ் விராட் வெரியன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம இந்தியா நியூசிலாந்தோடைய T20 மேட்ச் பார்த்தோம், நல்ல முறையாக பண்ணிச்சோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போனது வந்து டபிள்யூபினா உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கு. உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கு பாதி பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஐபிஎல் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உமன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. பட் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி யாருக்கு மேட்ச்னா ஆர்சிபி vs மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆர்சிபி வந்து 5 out of 5 மேட்ச்சு வின் பண்ணிட்டாங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக லாஸ்ட் மேட்ச் நடந்ததில் டிசி கூட மோசமாக தோத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வந்து அடுத்த ஆப்போசிட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் என்னன்னா எப்பவுமே வந்து அவங்க டாமினேட் பண்ணுற டீமு. இந்த மொத்தம் 3 வாட்டி WPL நடந்திருக்கு. அது 2 வாட்டி கப் அடிச்சது மும்பை இந்தியன்ஸு, 1 வாட்டி ஆர்சிபி அடிச்சிருக்காங்க. அப்படி இருந்து இந்த வருஷம் வந்து அவங்க சேம் டீமோடு தான் வந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து சேம் டீமை வச்சுருந்தாங்க, டீமை வச்சு அதே தான் விளாட்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து 6 மேட்ச் விளையாடி 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 பாயிண்டில் நிற்கிறாங்க. இன்னுமே அவங்களுக்கு மிச்சம் வந்து 2 மேட்ச் இருக்குது. மொத்தம் எல்லாருக்கும் 8 மேட்ச்சு, மிச்சம் 2 மேட்ச் தான் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் அவங்க 2மே வின் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பாவது இருக்கும். ஏன்னா அவங்க ரன் ரேட்டும் ரொம்ப மோசம், பாயிண்ட்ஸும் கம்மியாக இருக்காங்க. 2 மேட்ச் கம்பல்சரி வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய பெஸ்ட்டை இன்றைக்கி மும்பை வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆப்போசிட் டீம் வந்து ஆர்சிபி, அவங்க 5 out of 5 வின் பண்ணிட்டாங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதான் 5 out of 5 வின் பண்ணிட்டாங்களே, குவாலிஃபை ஆகிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு ஆர்சிபிக்கு வந்து நீங்கள் முக்கியமான மேட்ச் சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. இருக்குது. நம்ம ஐபிஎல்லில் வந்து என்ன சொல்லுவோம்னா, மொத்தம் 10 டீம் விளாடுவாங்க. ஓகேங்களா? டாப் 2 இருக்கவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதாவது பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம இதில் வந்து WPL எப்படின்னா 5 டீம் விளாடுவாங்க. 5 டீமில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கவங்களுக்கு டேரெக்டாக ஃபைனல் விளாடலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கவங்க வந்து டேரக்ட் ஃபைனல் விளாடலாம். செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வரவங்க தான் குவாலிஃபை. அவங்க மட்டும் நாக் அவுட் மேட்ச் விளாடுவாங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு? அப்போ அதனால் என்ன ஆகும்னா, இந்த மேட்ச்சு ஆர்சிபி வின் பண்ணால் அவங்க ஈஸியாக ஃபைனல் போயிடுவாங்க. சப்போஸ் இந்த மேட்ச் வின் பண்ணலைன்னா அடுத்த மேட்ச் வந்து யூபி கூட அவங்களுக்கு ஒரு இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் மேட்ச்சு, அந்த மேட்ச்சில் வந்து கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு ரன் ரேட் ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, வின் பண்ணால் மட்டும் போதும். பட் இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணலைன்னா அடுத்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிரும். ஏன்னா இப்போ டாப் 1ல் மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் டாப் 1ல் இருந்துட்டு இப்போ போயிட்டு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை விட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம மறுபடியும் நாக் அவுட் விளாண்டு போகணுமேண்டு. அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. மும்பை வந்து கம்பல்சரி வின் பண்ணியே ஆகணும். நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா போன மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து மோசமாக தோத்துட்டாங்க. என்ன ரீசன்னா 5 out of 5 வின் பண்ணல, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக விளாண்டாங்க. டெல்லி தான் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் டெல்லி வந்து சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸு வேறு லெவலில் பவுலிங் போட்டு நல்ல முறையாக விளாண்டனால அவங்க வந்து டெல்லி வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அவங்கள ஆர்சிபி. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நல்ல கேப் இருந்துச்சு. அதை அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம எங்கே தப்பு பண்ணோம், ஏன் நம்ம தப்பு பண்ணோண்டு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, கிரேஸ் ஹாரிஸ் இருக்காங்களே, அவங்க தான் ஃபஸ்ட்டு நல்லா ஓப்பனிங் நல்லா அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 3 மேட்சாக அவங்க வந்து சிங்கிள் டிஜிட் தான் அவுட் ஆகிறாங்க. இன்றைக்கி கிரேஸ் ஹாரிஸ் அடிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிஞ்சு செகண்ட் பேட்டிங் முடிஞ்சாலும் சரி. ஓகேவா? ஒன்ஸ் கிரேஸ் ஹாரிஸ் அடிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி மும்பையில் வந்து ஹர்மன் பிரீத் அவங்க மட்டும் தான் அவங்க டீமுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேலி மேத்யூஸ்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு. அவங்க சொந்த நாடு வந்து வெஸ்ட் இண்டீஸு. அவங்க வந்து எப்படி பவுலிங் போடுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க. பவுலிங்கில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு இந்த சீனிஸில் அவங்க பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து மேட் சிவர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எப்பயும் போல அவங்க வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. மற்றது வந்து யாரும் வந்து கொஞ்சம் டீம் வந்து கோஆர்டினேஷன் பண்ணி கொடுக்கல. அதனால தான் மும்பை வந்து மோசமாக தோத்துட்டே வராங்க. ஸோ இன்றைக்கி 7:30 மணிக்கு மேட்ச் நடக்குது. மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் இன்றைக்கி மேட்ச்சு 7:30 மணிக்கு இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த டீமை வந்து டாஸ் வின் பண்ணாலும் சேசிங் தான் கேட்பாங்க. ஸோ டாஸ் குரூஷியலாக இருக்கும். நம்ம டாஸ் போடட்டும், நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் எப்படி இருக்கும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்சிபியில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரேமா ராவத்னு ஒரு பொண்ணு ஒல்லியாக இருக்குது. அது பொண்ணு ரொம்ப ஏதோ ஒரு மேட்ச் போன மேட்ச் முந்தின மேட்ச் வந்து என்ன பண்ணாங்கன்னா 74 அடித்தாங்க ஒரே ஒரு மேட்ச்சு. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அவங்க ஃபீல்டிங் டோட்டலாக அவங்க ஃபீல்டிங்கே பண்ண தெரியல. ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு டொமஸ்டிக் மேட்சோட ஒஸ்ட்டாக விளாட்றாங்க. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி அவங்க விளாட்றாங்க.
ஸோ அவங்களால தான் அந்த மேட்ச் மும்பையோட டெல்லி கூட ஆர்சிபி தோத்துச்சு. ஏன்னா ஈஸி கைக்கு வந்து கேட்ச் விட்டாங்க. ஸோ ஆர்சிபி வந்து ஃபீல்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்றைக்கி. ஆர்சிபி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மும்பை வந்து ஃபீல்டிங் சும்மா கன் டீம். ஆர்சிபி வந்து கொஞ்சம் கோட்டை விடுறாங்க ஃபீல்டிங்கில். அதை கொஞ்சம் ரெடி முடிச்சிட்டாங்க, நல்லாயிருக்கும். ப்ரிடிக்ஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து மேபி வந்து அதே டீம் தான் போவாங்க. ஆர்சிபி வந்து பிரேமா ராவத்தை கூட வச்சு விளையாடுவாங்க. பிரேமா ராவத்தை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு யாராவது செக் பார்ப்பாங்க. வேறு மற்றபடி எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, டாஸ் போடட்டும், நம்ம அப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் சேசிங் தான் வாங்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணுறதான் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். டாஸ் முடியட்டும், நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகே, பாய்.